வணக்கம் நண்பர்களே. நம்ம இதுக்கு முந்தின வீடியோல தனியார் மருத்துவமனைகள்ல ஆகிற செலவை பத்தியும் நம்ம எந்தெந்த விஷயத்துல எல்லாம் கவனமா இருந்து செலவு குறைக்கலான்றதை பத்தி பார்த்திருப்போம். அதுக்கப்புறமா இந்த மருத்துவ செலவை எப்படி ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சு நம்ம அந்த சுமையை குறைக்கலாம் அப்படின்றதையும் பார்த்திருப்போம். இந்த 2 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் பாருங்க. இந்த வீடியோல எப்படி நம்ம ஒரு சரியான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றத பத்தி பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும்னாலே எனக்கு வந்து 6 இன்ச் ஸ்க்ரீன் இருக்கணும், இவ்வளோ ப்ராசஸிங் கெப்பாசிட்டி இருக்கும், அப்புறம் 72 ஜிபி ஸ்டோரேஜ் வேணும், அப்புறம் 30,000 ரூபாய்க்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கிரைட்டீரியா நம்ம வச்சிருப்போம். ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது அதை விட ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராடக்ட். ஸோ இதை நம்ம சரியா தேர்ந்தெடுக்கல அப்படின்னா நமக்கு இது பயன் இல்லாம போயிடும். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்தவரையும் மொபைல் ஃபோன் மாதிரியே தான். இதுல சிறந்த ப்ராடக்ட் எதுவுமே கிடையாது. 1,00,000 ரூபாய் 2,00,000 ரூபாய் கூட மொபைல் இருக்கு. ஆனா நமக்கு ஏத்த ப்ராடக்ட் எதையோ அதுதான் வாங்குறோம். அதே போலதான் ஹெல்த் இன்சூரன்ஸும். நமக்கு ஏத்த, அதாவது சூட்டபிளான எந்த ப்ராடக்ட் இருக்கோ அதை தான் நம்ம வாங்கணும். நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நம்மளுடைய தேவைகள் என்னன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். நம்மளுடைய தேவைகள் என்னன்னா இந்த 4 கொஸ்டினை நமக்கு நாமே கேட்டுக்குவோம். ஒண்ணு, உங்க குடும்பம் எவ்வளவு பெருசு, அதுல யார் யாருக்கெல்லாம் முக்கியமா இன்சூரன்ஸ் வேணும். ரெண்டாவது, குடும்ப உறுப்பினர்களோட வயசு என்ன, அவங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது வந்து வியாதிகள் இருக்கா, இந்த பிளட் சுகர், அப்புறம் வந்து பிபி அந்த மாதிரியான வியாதிகள் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்புறமா உங்களுக்கு எவ்வளவு கவரேஜ், எவ்வளவு காப்பீடு வேணும், 5 லட்சத்துக்கா 10 லட்சத்துக்கா இல்ல 20 லட்சத்துக்கா, அப்புறம் உங்களுடைய சேமிப்பு எவ்வளவு, உங்க சம்பளம் எவ்வளவு, உங்களால எவ்வளவு பிரீமியம் செலுத்த முடியும். இந்த 4 கேள்விகளுக்கும் நீங்க பதில் எழுதி வச்சுட்டீங்கனாலே அதுதான் உங்களுடைய தேவைகள். இப்போ இதை வச்சுட்டு நம்ம எப்படி ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்டை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ முதல் கேள்வி, உங்க குடும்பம் எவ்வளவு பெருசு, அதுல யார் யாருக்கெல்லாம் வேணும். இப்போ ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் அப்புறம் உங்களோட அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து இருப்பாங்க. இவங்களுக்கு நீங்க வந்து தனி ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படியும் போயிடலாம், இல்ல ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான் அப்படின்னு போகலாம். இப்போ ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான்னா என்னன்னாக்க, இப்போ 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாக்க அதுல 4 பேர் கவர் ஆனா அந்த 4 பேர்ல யார் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாலுமே அந்த 10 லட்சம் ரூபாவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இந்த ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான்ல ஜென்ரலா சீனியர் சிட்டிசன்ஸ் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்க தனி ஃபேமிலி ஃப்ளோட்டரோ இல்ல தனி இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸோ தான் எடுக்கணும். ஸோ உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு 6 பேர் இருக்க குடும்பம் அப்படின்னாக்க ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளானும், அப்புறமா பெற்றவங்களுக்கு அதாவது பேரண்ட்ஸ்க்கு ஒரு சீனியர் ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளானோ இல்லை இண்டிவிஜுவல் பிளானோ உங்களுடைய பேமெண்ட் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, அவங்களோட வயசு என்ன, ஏதாவது எக்ஸிஸ்டிங் இல்னஸ் இருக்கா, இதை பொறுத்து நம்ம என்ன விதமான ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்றது மாறுபடும். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்கன்னாக்கா ஒரு 4-5 வகைப்படும். நான் ஒரு முக்கியமானது போட்டிருக்கேன். ஒன்று ரெகுலர் ஹெல்த் இன்சூரன்ஸ், இன்னொன்று காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்புறம் கிரிட்டிக்கல் இல்னஸ் பிளான், எக்ஸிஸ்டிங் இல்னஸ் பிளான். ஒரு ரெகுலர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னாக்க உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ஆகிற செலவு மட்டும்தான் பார்த்துக்க முடியும். ஆனால் இதுவே காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ்னாக்க ஆம்புலன்ஸ் சார்ஜஸ், டே கேரு, அப்புறம் வந்து ஹெல்த் செக்அப், ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன், இது எல்லாமே கவர் ஆகும். ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் பிளான்ல என்னன்னாக்க ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு உண்டான ஸ்பெசிஃபிக்கான ஒரு கவரேஜ். இது ஹாஸ்பிட்டலைசேஷன் மட்டும் இல்லாம ரிஹபிலிட்டேஷன் டெப்ஸ் அதுக்கும் கூட உதவும். எக்ஸிஸ்டிங் இல்னஸ் பிளான்ல உங்களுக்கு ஆல்ரெடி பிபிஓ சுகரோ இருக்குன்னா அதனால வர்ற வியாதிகளையும் உபாதைகளையும் இந்த பிளான்கள், அதாவது காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸோ ரெகுலர் ஹெல்த் இன்சூரன்ஸோ உடனே கவர் பண்ணாது. ஆனால் ஒரு எக்ஸிஸ்டிங் ஹெல்த் இல்னஸ் பிளான் அது உங்களுக்கு கவர் பண்ணும். ஸோ இப்போ ஆல்ரெடி ஒரு பிபி சுகர் இருக்கிறவங்க ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸோட எக்ஸிஸ்டிங் ஹெல்த் இல்னஸ் பிளான் எடுத்துக்கிறது நல்லது, உங்களுடைய ப்ரீமியம் பேயிங் எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து, எவ்வளவு கவரேஜ் வேணும் உங்களுக்கு. இதை நம்ம பொதுவாக எனக்கு வந்து 20 லட்சம் வேணும் 30 லட்சம் வேணும் அப்படின்றத சொல்லிட முடியாது. இதுல ஒரு சில நுணுக்கங்கள் இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, மொத்த கவரேஜ். மொத்த கவரேஜ் நம்ம எப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்க இருக்கோம், எங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோன்றது. இப்போ வந்து ஒரு சேலத்திலேயோ திருச்சியிலேயோ இருக்கிறவருக்கு சென்னையில இருக்கிறவரோட மருத்துவ செலவு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவரோட கவரேஜ் அமௌண்ட்டை டிசைட் பண்ணணும். இன்னொன்று, இப்போ உங்களோட சம்பளம் வந்து ஒரு 50,000மோ இல்லை 1 லட்சம்னு வச்சுப்போமே, ஜெனரலாக அதுலேருந்து 6 மடங்கோ 10 மடங்கோ நீங்கள் வந்து, அதாவது 1 லட்சம் ரூபா சம்பளத்துக்கு 6 லட்சத்துலேருந்து 10 லட்சம் ரூபா வரையும் நீங்கள் கவரேஜ் எடுத்துக்கிறது ஒரு தம்புருல்லா சொல்லலாம். நீங்க என்னதான் வந்து ஒரு 10 லட்சத்துக்கோ 20 லட்சத்துக்கோ நீங்க கவரேஜ் எடுத்தாலுமே இதுல உள்வரம்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்ன, இப்போ உங்களோட பாலிசியில டெய்லி ரூம் லிமிட்
அதாவது ஒரு அறை எடுத்தீங்கன்னா ஜென்ரல் வார்டு, பிரைவேட் வார்டு அப்படின்னு எடுத்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் ஒவ்வொரு ரேட் போடுவாங்க. இதுக்கு ஒவ்வொரு பாலிசியும் ஒவ்வொரு லிமிட் வச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் 10 லட்ச ரூபா பாலிசி எடுத்து டெய்லி லிமிட் வந்து 2000 அப்படின்னாக்க ஒரு பிரைவேட் ரூமே 4000 ரூபாய் 5000 ரூபாய் ஆகும். எக்ஸ்ட்ரா 3000 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். அதனால நமக்கு எந்த பயனுமே இல்லை. ஒரு சில பாலிசிஸில் இந்த மாதிரி லிமிட்டே கொடுக்க மாட்டாங்க. இல்லைனாக்கா சிங்கிள் பிரைவேட் ரூம் நீங்கள் எடுத்துக்கோங்க, காசு அளவு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாலிசிக்கு நம்ம போகிறது நல்லது. அப்புறமா ஐசியூ, இந்த தீவிர சிகிச்சை பிரிவுக்கும் ஒரு சில பாலிசிஸ் வந்து லிமிட் வச்சிருப்பாங்க. 15,000ன்றது தீவிர சிகிச்சை பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால இந்த ஐஎம்சியூ ஐசியூ ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான அந்த உள்வரம்பு அதிகமா இருக்கிற மாதிரி இல்லை, வரம்பு இல்லாத மாதிரியான பாலிசி நம்ம எடுத்துக்கிறது நல்லது. இது இல்லாமல் இந்த கேட்ராக்ட் ஆப்ரேஷனுக்கு 15,000 ரூபாய், அப்புறம் பிரெக்னன்சி சைல்டு டெலிவரிக்கு வந்து ஒரு 50,000 70,000 அப்படின்னு ஒரு சில பாலிசிஸ் கொடுப்பாங்க. அது உங்க தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பார்த்து எடுத்துக்கணும். அப்புறமா ஒரு சில அடிஷனல் ஃபீச்சர்ஸ், அதாவது அப்படி போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் கேர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ்ல கிடைக்கும். ஆம்புலன்ஸ் உடைய சார்ஜஸ், அப்புறம் டெய்லி அலவன்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. வீட்லேயே பார்த்துக்கிற டொமிசிலியரி ட்ரீட்மெண்ட், அப்புறம் பிசியோதெரப்பி அலவன்ஸ், இதெல்லாம் அடிஷ்னலா ஒரு பாலிசியிலையும் கவரேஜ் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பாலிசியை நீங்க சூஸ் பண்ணிக்கணும். இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருந்தாலுமே நீங்க பாலிசியோடைய டாக்குமெண்ட்ஸ், அதாவது எல்லா பாலிசிலையும் எல்லா ஃபீச்சரும் இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. அந்த பாலிசியோடைய ஃபீச்சர்ஸை நீங்க தெளிவா படிங்க. சரி, இப்போ நம்ம தேவைகள் பத்தி ஓரளவு பார்த்துட்டோம். இப்போ ஒரு பாலிசின்னு எடுத்துட்டா அதோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன, அதை நம்ம எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல எந்த ஒரு பாலிசி எடுத்தாலும் நம்ம கேஷ்லெஸ் ரீஇம்பர்ஸ்மெண்ட் எடுக்கிறது நல்லது. அப்படின்னா என்ன? இப்போ ஒருத்தர் வந்து ஒரு மருத்துவமனையில் அட்மிட் ஆகுறாரு. அவர் அட்மிட் ஆகி அவருக்கு வந்து மருத்துவ செலவு வந்து 4 லட்ச ரூபா ஆகுது. அவரோட இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட கேஷ்லெஸ் ரீஇம்பர்ஸ்மெண்ட் இருந்தது அப்படின்னாக்க அந்த 4 லட்ச ரூபாய் தொகையும் நேரடியா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மருத்துவமனைக்கு கொடுத்துரும். அந்த நோயாளி எந்த விதமான காசும் மருத்துவமனைக்கு கொடுக்க வேண்டியது கிடையவே கிடையாது. ஆனா கேஷ் ரீஇம்பர்ஸ்மெண்ட்ல என்னன்னாக்க முதல்ல அந்த நோயாளி அந்த பணத்தை கட்டிடணும். அதுக்கப்புறமா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்டேருந்து அந்த காசை வாங்கிக்கணும். ஸோ நீங்க இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணும்போது அந்த பாலிசியில எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் கூட டைப்ஸ் இருக்கு கேஷ்லெஸ் ரீஇம்பர்ஸ்மெண்ட்டுக்கு, அப்புறம் உங்க ஊர்ல இருக்க முக்கியமான மருத்துவமனைகள் அது அந்த லிஸ்ட்ல இருக்கா அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க இன்சூரன்ஸ் பாலிசியை எடுக்கணும். எப்பவுமே கேஷ்லெஸ் ரீஇம்பர்ஸ்மெண்ட் போறது நல்லது. ஏன்னா ஒரு பெரிய தொகையை நம்ம கடன் வாங்கி செலுத்திட்டு அதுக்கப்புறம் வாங்குறதுன்றது ஒரு பெரிய ப்ராசஸ். அது நமக்கு அடிஷனலான சுமை தான். ரெண்டாவது, கோபே இன்சூரன்ஸ். இது வந்து எல்லா பாலிசிலையும் இருக்காது. கோபே இன்சூரன்ஸ்னா இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு மருத்துவ செலவு ஆகுதுனாக்க கோபே ஃபீச்சர்ல நோயாளி கொஞ்சமும் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொஞ்சமும் பே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு 15-20% வந்து அந்த நோயாளியும், ஒரு 85-90% அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் பே பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஜென்ரலா அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் இல்னஸ் கவர் இருக்கிற இடத்துல இந்த கோபே ஃபீச்சர்ஸ் நீங்க அதிகமா பார்க்கலாம். பொதுவா நீங்க கோபே இருக்கிற இன்சூரன்ஸை விட கோபே இல்லாத இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கும். நீங்க ஒவ்வொன்றுலையும் நீங்க ப்ரீமியமையும் கம்பேர் பண்ணிக்கணும். எவ்வளவு ப்ரீமியம் வித்தியாசம் வருதுன்றதையும் நீங்க பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கணும். மூணாவது, இது வந்து வயசானவங்களுக்கும் ஆல்ரெடி இந்த டயபெட்டிஸ், சுகர், அப்புறம் ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப முக்கியம். இப்போ இதை ஒருத்தருக்கு வந்து ஒரு டயபெட்டிஸ் வந்து ஒரு 4 வருஷமா இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. அவர் வந்து ஜனவரி 1 2020 ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுக்கிறாரு. இப்போ இந்த வருஷத்துல இவருக்கு டயபெட்டிஸ்க்கு உண்டான ட்ரீட்மெண்ட் இந்த பாலிசியில கவர் ஆகாது. இந்த பாலிசிக்கு உண்டான வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது 2 வருஷமும் இருக்கலாம், 3 வருஷமும் இருக்கலாம், 4 வருஷமும் கூட இருக்கலாம். 3 வருஷம் வெயிட்டிங் பீரியட்னா அவர் எப்போ டயபெட்டிஸ்க்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கவர் ஆகும் அப்படின்னாக்க 2023 அவரு இந்த பாலிசியை ரினியூ பண்ற பட்சத்துல அப்பதான் கிடைக்கும். ஜென்ரலா நீங்க வாங்கும்போது இந்த வெயிட்டிங் பீரியட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குறது நல்லது. ப்ரீமியமையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னாக்கா இதோட சேர்த்து அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் இல்னஸ் கவரையும் நீங்க சேர்த்து வாங்க முடியுமான்னு உங்க இன்சூரர்கிட்ட கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். நாலாவது, ரெஸ்டரேஷன் பெனிஃபிட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பாலிசி எடுத்திருக்கிறாரு. அதே வருஷத்துல அவருக்கு மருத்துவமனை செலவு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி 4 லட்சம் ரூபாய் செலவாயிடுச்சு. இப்போ அவரோட இன்சூரன்ஸ் கவர் வந்து 6 லட்சமா குறைஞ்சிரும். இப்போ இந்த இன்சூரன்ஸ் பாலிசியில ரெஸ்டரேஷன் பெனிஃபிட் அப்படின்னு ஒன்று இருந்ததுனாக்க உடனே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த 6 லட்சம் கவரை 10 லட்சமா அதிகம் பண்ணிடுவாங்க. இதுதான் ரெஸ்டரேஷன் பாலிசி. ஜென்ரலா இந்த ரெஸ்டரேஷன் பாலிசி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா முக்கியமா ஃபேமிலி ஃப்ளோட்டர்ல ஒருத்தருக்கு யூஸ் பண்ணிட்டா இன்னொருத்தருக்கு அப்புறம் கவர் குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு பயம் வந்துடும். இது ரீஇன்ஸ்டேட் ஆயிட்டா நம்ம நிம்மதியா இருக்கலாம். அஞ்சாவது, நோ கிளைம் போனஸ்.
இப்போ ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துட்டு நீங்க ஹெல்த்தியாவே இருக்கீங்க, ரொம்ப கிளைமே பண்ணல அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் தான். இதை வந்து இப்படி நீங்க ஹெல்த்தியா இருக்கீங்கன்னா அதை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து ரிவார்ட் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒருத்தர் வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு 36,000 பிரீமியம் கட்டி ஒரு பாலிசி எடுக்கிறாருன்னு வச்சுப்போமே. அவர் வந்துட்டு எந்த விதமான கிளைம் ரீஇம்பர்ஸ்மெண்ட்ஸ் எதுவுமே பண்ணல. அவர் ரினியூ பண்ற சமயத்துல என்னன்னாக்க அதை ரிவார்ட் பண்ற மாதிரி 2வது வருஷம் கழிச்சோ இல்ல 3வது வருஷம் கழிச்சோ இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னாக்க, ஒண்ணு அதே 36,000 ரூபாய்க்கு அவரோட பாலிசி கவரேஜ் அமௌண்ட் அதிகப்படுத்திடுவாங்க. ஒரு சில கம்பெனி டபுளா கூட ஆக்குவாங்க. இல்லைன்னாக்க அதே கவர் அமௌண்ட்டுக்கு பிரீமியம் குறைச்சு கொடுப்பாங்க. இதுதான் வந்து நோ கிளைம் போனஸ் ஆர் என்சிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா நம்ம பாலிசி வாங்கும்போது எதுல வந்து நோ கிளைம் போனஸ் நமக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்து வாங்கணும்னாக்க அதை நம்ம ரினியூ பண்ணும்போது அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது, எந்த ஒரு பாலிசி வாங்கினா அதுல எக்ஸ்க்ளூஷன்ஸ் விலக்குகள் ஒரு சில விஷயங்கள் கவர் ஆகாது. அதை நம்ம தெளிவா பார்த்து வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு நிறைய பாலிசியில ப்ரீ எக்ஸிஸ்டிங் இல்லை ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அது வராது, இந்த டென்டல் ப்ரொசீஜர்ஸ் வராது, அவுட் பேஷண்ட் வராது, ஹெல்த் செக்அப் வராது. இது நமக்கு தேவையா, நமக்கு தேவை இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் பொதுவாக பல பாலிசிஸ்ல இந்த அல்சைமர்ஸ், பார்க்கின்சன்ஸ் டிசீசஸ் எதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க போறது கிடையாது. ஜென்ரலா எந்த இன்சூரன்ஸ்ல ரொம்ப கம்மியான எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கோ அது நல்லது. இதுல நீங்க என்னன்னாக்கா இந்த எக்ஸ்க்ளூஷன்ஸையும் உங்களுடைய தேவைகளையும் உங்க குடும்பத்துடைய தேவைகளையும் நீங்க பார்த்து மேட்ச் பண்ணி அந்த ப்ரீமியமோட கம்பேர் பண்ணி வாங்குறது நல்லது. இப்போ நம்ம பாலிசியோட அம்சங்களை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு மேல நமக்கு கொடுக்குற அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை பத்தியும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட குவாலிட்டி பொறுத்து தான். இப்போ ஃபோன் வாங்கினா எப்படி ஆப்பிள் ஃபோன், அப்புறம் இந்த ஒன் பிளஸ், சாம்சங் அந்த மாதிரி ஃபோன்களும் இருக்கு, இல்ல ரொம்ப புதிய பிராண்ட்களும் இருக்கு. எப்படி நம்ம பிராண்டுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுப்போமோ அதே போல இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் ரொம்ப முக்கியம். அதை நம்ம எப்படி அசஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் வாங்க. முதல்ல ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனின்னு எடுத்துட்டோம்னாக்க இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோவை நம்ம பார்க்கணும். கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படின்னா என்னன்னாக்க, இப்போ அந்த கம்பெனிக்கு உதாரணத்துக்கு ஒரு 100 கிளைம் வந்து வந்திருக்கு அப்படின்னா அதுல எத்தனை கிளைம் அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து இந்த கம்பெனியோட குவாலிட்டி. இந்த கம்பெனி வந்து ஒரு வேளை வந்து 100ல வந்து 50 தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ரொம்ப ரிகரஸா வந்து ரிவ்யூ பண்றாங்க, நிறைய கிளைம்ஸ் வந்து அவங்க கொடுக்கறது இல்லை அப்படின்றது அர்த்தம். நிறைய கொடுக்குறாங்க, 85%னாக்க நல்லா அவங்க கொடுக்குறாங்க, அந்த கம்பெனியை வந்து வாங்குறதுல நமக்கு பெனிஃபிஷியல் தான். ஸோ நம்ம வாங்கும்போது எப்பவுமே கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அதிகமாக இருக்கிற கம்பெனிகளை வாங்குறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ நீங்கள் கூகுளில் போட்டாலே வந்துடும், இல்லைன்னா IRDAI வெப்சைட்டில் ஆனுவல் ரிப்போர்ட் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிய வரும். நான் அதுலேருந்து நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன். 2வது, இன்கர்ட் கிளைம்ஸ் ரேஷியோ. நிறைய பேர் வந்து கிளைம் செட்டில்மெண்ட்டையும் இன்கர்ட் கிளைம்ஸையும் குழப்பிக்குவாங்க. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கிளைம் செட்டில்மெண்ட்னா இப்போ 100 பாலிசி ஒருத்தர் கிளைம் பண்றாருன்னா எவ்வளவு வந்து கம்பெனி திரும்ப கொடுக்குது அப்படின்றது. இன்கர்ட் கிளைம்ஸ் ரேஷியோன்னா ஒரு கம்பெனி நெட் எவ்வளவு பிரீமியம் கலெக்ட் பண்ணுது அதுல இருந்து எவ்வளவு வந்து நோயாளிகளுக்கு திரும்ப கொடுக்குது அப்படின்றது. இப்போ ஒரு கம்பெனி மொத்தமா எல்லா அந்த கமிஷன்லாம் போக 100 கோடி ரூபாய் பிரீமியம் வந்து கலெக்ட் பண்றாங்கன்னு வச்சுப்போமே. அவங்களுக்கு கிளைம் வர வர கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய் அவங்க கிளைமா திரும்ப கொடுக்குறாங்க. அப்படின்னா அந்த கம்பெனியுடைய லாபம் வந்து கிட்டத்தட்ட 30 கோடி. சரிங்களா? இங்க இன்சூர்ட் கிளைம்ஸ் ரேஷியோ வந்து 70%. ஜென்ரலா நம்ம எப்படி இதை அசஸ் பண்ணணும் அப்படின்னாக்க, எந்த ஒரு கம்பெனிக்கு ரொம்ப கம்மியா இருக்குதோ அது சரியில்லை. அதாவது வந்து கிளைம்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவங்க கம்மியா கொடுக்குறாங்கன்னாலும் அது ஒரு டவுட்ஃபுல் கம்பெனி. இல்ல கிளைம் வந்து 100%க்கு மேல போயிடுச்சுன்னா அந்த கம்பெனி வந்து லாஸ்ல போய்கிட்டு இருக்கு. போக போக அவங்க கிளைம்ஸ் ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப கம்மியாகவும் ஐசிஆர் இருக்கக்கூடாது, 100%க்கு மேலேயும் இருக்கக்கூடாது. ஒரு 70லேருந்து 90%க்குள்ளார இருந்தா நம்ம வாங்கலாம். இதோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நீங்க IRDAI, அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட்ல ஆனுவல் ரிப்போர்ட்ல கிடைக்கும். அதோடைய ஸ்கிரீன்ஷாட் தான் இது, நான் எடுத்து போட்டிருக்கேன். சரி, இவ்வளோ நேரம் நம்ம இன்சூரன்ஸ் பத்தி பார்த்தாச்சு. நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான வெப்சைட்ஸ் இருக்கு, எப்படி பல இன்சூரன்ஸை கம்பேர் பண்ணி நம்ம எப்படி வாங்கலான்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இது பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்கள்ட்டையும் உங்கள் உறவினர்கள்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் 10 Minutes in Tamil எங்களோட சேனலோட பேர், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.